பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. என்ன அழுகுற? யாராவது அடிச்சாங்களா? அடிக்கல. இனிமேல ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லி விட்டாரு. ஏன்பா ஸ்கூல்ல ஏதாவது விஷமம் பண்ணியா? புத்தகம் வாங்கல, சித்தப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. உனக்கு அப்பா அம்மா இல்லையா நைனா? இல்ல மாமா. கவலைப்படாத, நான் புத்தகம் வாங்கி தர்றேன். உனக்கு எவ்வளவு வேணும்? 50 ரூபாய் போதும். பேரு என்ன நைனா? முத்து கிருஷ்ணா. 50 ரூபாய் தானே, நான் ஒரு வழி பண்றேன். என்ன சார் பையன் மேல காயம் ஒண்ணுமே இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு சார் போலீஸ் கேளுங்க? அவர் என்ன வேணும்னா ஏத்துறாரு? வேணும்னா ஏதாவது வாங்கிட்டு போங்க. ஒரு 50 ரூபாய் அந்த கொடுங்க சார். கொடுப்பா 50 ரூபாய். வாங்கி குருவே இருக்க சில்லறை பரவாயில்ல கொடு. கொடு ஐயா. முதல்ல பையன் ஆஸ்பத்திரி கொண்டு போ. உனக்காக தான் நான் இந்த தப்ப பண்ணேன். 100 ரூபாய் இருக்குது, சில்லறை மாத்தி கொடுக்கட்டுமா? பரவாயில்ல மாமா, கொடுத்துடுங்க. அடுத்த வருஷம் புத்தகத்துக்கும் வச்சுக்கிறேன். இதே மாதிரி செட்டப் அடுத்த வாரம் மயிலாப்பூர்ல வச்சுக்கலாமா? கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு 50-50 என்னங்கிற? நமக்கெல்லாம் 20 வயசுக்கு மேலதான் புத்தி வந்தது. இந்த காலத்து பசங்க பிறக்கும் போதே பிரசவம் பார்க்கிற நர்ஸோட மோதிரத்தை புடிக்கிறான். தீனா, தீனா. ஐயோ, துப்பாக்கி யாரு போட்டது? போலீஸ். நீங்களா? எங்க சார் வந்தீங்க எந்த நேரத்துல? உங்ககிட்ட கொடுத்த துணி மூட்டை கொடு. நீங்க தான் கொடுத்தீங்களா? நீங்க நல்லா இருக்க. நீங்க என்கிட்ட மூட்டை கொடுத்த உடனே போலீஸ் விசில் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள துப்பாக்கி. துப்பாக்கி எல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க? தாங்க 2 எடுத்துக்கிட்டு போங்க. லாரியை நிறுத்து. வாழ்க்கையில நான் இந்த தப்புமே பண்ணலையே. என்ன திருட்டுத்தனம் பண்ண சொல்றீங்களே. ஐயோ செய்வேன். லாரியில என்ன லோடு இருக்கு? ஹார்லிக்ஸுங்க. எங்க போகுது? திருச்சிக்குங்க. 2 பேரையும் கட்டி மேல போடு. லாரில ஏறா. எங்க போய் சொல்றேன்? வேலூருக்கு போ. அவன் திருச்சிக்கு போங்கிறான், நீ வேலூருக்கு போய் சொல்ற. ஜெயிலே அங்கதானே இருக்கு. ஏறடா என்ன? ஏற சொன்னா ஏறா. என்னப்பா இதெல்லாம்? அப்பாவா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு எனக்கே தெரியாது. உனக்கு உன் பிறந்த நாள் தெரியாது, எனக்கு என் பிறப்பே தெரியாது. எடுத்துக்கா, எல்லாமே உனக்கு தான். எடுத்துக்கா. இப்ப நீ எதை கொடுத்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு சொல்லாத, கோபமா இருக்குன்னு சொல்லு. தீனா, நீ போற போக்கே சரியில்லை. எனக்கு என்ன, எப்படியோ போ.
அப்படியெல்லாம் நீ என்ன விட்டு கொடுத்துடுவியா மேரியம்மா? நீ சொல்லுறபடி வாழறதா இருந்தா ஒண்ணு முற்றும் துறந்த ரமண மகரிஷியா இருக்கணும். என்னால அப்படியெல்லாம் வாழ முடியாது. என் பொறப்புக்கு நான் இப்படித்தான் இருக்க முடியும். என் பொறப்பை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இயேசுநாதன் மேல ஆணையா சொல்றேன், இந்த குழந்தை யாருக்குன்னு சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பிறப்பு பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? அது உன் கையில இல்ல. ஆனா இறப்பு வாழ்க்கையில நீ எவ்வளவு ஒழுக்கமா நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் இருக்கு. அதுக்கு நீயா களங்கம் கற்பிக்காது. ஆரம்பிச்சுட்டியா மேரியம்மா? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒத்து வராது. என்ன விட்டு பொண்ணை எடுத்துக்க. நீ என்ன தப்பு பண்ண? இந்த பையன் யார்? இவன் உன் மகன் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? இல்ல. பின்ன இவன் யார்? அதையாவது சொல்லு. தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க. நான் சொல்றது இல்லைன்னு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். பொய்யா சொல்ற? டேய், நீ யார் மகன்டா? உண்மையை சொல்லு. உன் மூஞ்சிக்கு உண்மையை சொல்லுமா? அம்மா, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் போறேன். வீணா, வீணா, போகாதே. நில்லுப்பா. வீணா, வீணா. நான் குழந்தையா இருக்கும் போதே என்ன நீ வாங்காம இருந்திருந்தா, அப்பவே இவனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுங்கடான்னு சொல்லி இருந்தா, உன் வாழ்க்கை இப்படி உருக்குலைஞ்சு நாசமா போயிருக்குமா? நீ என்னமோ நல்லது தான் செஞ்ச, ஆனா அதுவே உனக்கு கெடுதலா போச்சே. என்னால நீ நிம்மதி இழக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நான் உன்னை விட்டு ஓடுனேன். என்ன ஆச்சு? இந்த பரிசு உங்களுதா? ஆமா. என்ன பையன் திருடிட்டான், நான் பார்க்கல. அவன் சொல்லிட்டு போயிருப்பான். என்ன 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 கலறாங்க சார்? இந்த பையன் பின்பற்றி அப்படியா? திருட்டு பையன். சமுதாயத்துக்கு முன்னால நீ குத்தவாளியா நின்ன, சட்டத்துக்கு முன்னால நான் குத்தவாளியா நின்ன. நம்ம ரெண்டு பேரும் செஞ்சது என்னமோ நல்லதுதான். ஆனா ரெண்டு பேருமே வம்புல மாட்டிக்கிட்டோமா இல்லையா? அதனால மனிதன் சூழ்நிலைக்கு அடிமை. சென்னை அருகே வழிப்பறி கொள்ளை. தனியே வரும் சரக்கு லாரியை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். ஒரே வாரத்தில் இது இரண்டாவது சம்பவம். எவனோ படிச்சா நீ ஏப்பா மிரள்ற? நீனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க லாரிய மடக்கி வேற ஊருக்கு கொண்டு போய் சரக்கு வித்து பங்கு போட்டுக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இப்படி அபாண்டமா பேசுறேன்னா? சாதாரண மெக்கானிக்கியா? மொத்தமா நீயே சாப்பிட்ட ஜீரணமாகாது. இதோ பாரு, வெளியில பேச்சு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச போதாது எல்லாத்தையும் சொல்லிடுவேனே. அதனால அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பங்கு வாங்கிக்கூட. உனக்கு ஒரு பங்கா? ஆமா, இல்லாட்டி போனா விட்டுடு. போலீஸுக்கு போறேன், எனக்கு ரிவார்டு கிடைக்கும். நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாத்தையும் சொல்லி என்ன மிரட்டிட்டு இல்ல, நானும் உன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்ல. நீ நாளைக்கு வா, பேசுவோம். வா, நாளைக்கு வா. மன்னாரு எங்க பேட்டையில பெரிய ரவுடி. அவன் உங்களை பார்க்கணுமா? எப்படி வசதி? இப்ப என்ன செய்யறது? ஏதாவது கொடுத்து சரி பண்ண வேண்டியதுதான். ஏதாவதா? அவன் சம பங்கு கேக்குறான். பங்கா? ஆமா, இல்லைன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்து ரிவார்டு வாங்கிக்குவானா. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். ஒண்ணும் தெரியாதவன் மிரட்டுறான், அவனுக்கு ஒரு பங்கு. எல்லாம் தெரிஞ்சு எனக்கு பிச்சை காசு 200 ரூபாயா? எடுறா. நீனா, இதுல உனக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு. இனிமேல் நாம எல்லாம் சரி பங்கு தான். ஆவி பசங்களா, ஒண்ணும் தெரியாம இருந்த என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு என்ன வச்சு அந்த பயிர்க சம்பாதிக்க பாக்குறாங்க. நீ இடையில வந்து என்கிட்ட பங்கா கேட்கிற? இந்த பேட்டைக்கு ரவுடியா நீ? சின்ன பிள்ளையிலேருந்து நான் உன்னை பாத்துட்டு வர்றேன். என்னையா போலீஸ்ல காமிச்சு கொடுக்க பாக்குற? தம்பி, தம்பியாடானா?
அண்ணன் அண்ணன் மன்னிச்சிரு, இனிமே வழிக்கே வர மாட்டேன். ஏண்டா என் மேலையா கத்தி எடுத்து வீசுற? பேட்டா, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை உங்களுக்கே திருப்பி சொல்லி கொடுக்கிறேன்டா. உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே. வாத்தியார யாரு முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க தான் என் வாத்தியார். இவ்வளோ நாளா உங்கள மாதிரி ஒரு குருவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். முத்துகிருஷ்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடம் போகலையாடா? நீங்க தான் என் பள்ளிக்கூடம், நீங்க தான் என் வாத்தியாரு, நீங்க தான் நான் படிக்க வேண்டிய புஸ்தகமே. நான் உங்க கூடயே இருக்கேன். நீயா? என் கூடயா? எதுக்காகடா? வாத்தியார, உங்களுக்கு உங்க பவர் தெரியல. என்ன மட்டும் உங்க கழுத்துல பாம்பா சுத்திக்குங்க, எவன வேணா தில்லா கருடா சௌக்கியமான்னு கூப்பிடுவேன். புரியலையா? பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. முத்துகிருஷ்ணா, கேட்டையா, அந்த குன்னூர் விஷயத்தை நீயே நேரடியா டீல் பண்ணிடு. பணத்திமிர்னால எதை வேணும்னாலும் செய்யலாங்கிற தைரியமா? இங்க உன்னை கேட்கறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லைங்கிற துணிச்சலா? தேயிலை திருடுனதுக்கு தண்டனை கற்பழிப்பா? அத கேட்க நீ யார்? நான் யாரா? எங்கெல்லாம் ஏழைங்க பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள காப்பாத்துற தீனதயாளு பிரதிநிதி. இவனை பிடிச்சு கட்டுங்கடா. ஏன்னா சிரிக்கிறீங்க? இவனை பிடிச்சு கட்டுங்கடா. இவங்கெல்லாம் என்ன நாய்களா இல்ல உன் அடிமைகளா? இவங்க செய்யற வேலைக்கு தான் நீ கூலி கொடுக்கிற. ஆனா இவங்க எஜமா யார் தெரியுமா? தேவைப்படும் போதெல்லாம் தெய்வமா வந்து உதவி செய்யறாரு அந்த தீனதயாளு. கேள்விப்பட்டிருக்கியா? நில்லுங்க, நீங்களாம் போங்க. இவனா நானாங்கிறத பாத்துருவோம். வாங்க.
தொழிலாளியை பழிவாங்கும் முதலாளி வர்க்கம் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, அடிக்காதே, அடிக்காதே. தெய்வ மகன் தீனதயாளு வாழ்க, தெய்வ மகன் தீனதயாளு வாழ்க, தெய்வ மகன் தீனதயாளு வாழ்க. என்னப்பா இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? இந்த எஸ்டேட்ல என்னடா கலாட்டா, இங்க என்னடா ஸ்ட்ரைக்? என்ன எதுக்காக ஸ்ட்ரைக்? ஸ்ட்ரைக்குன்னா ஸ்ட்ரைக்கு, கலாட்டானா கலாட்டா, புரியலையா? அதுக்கு தான் என்ன காரணம் கேக்குறேன். எங்களை கேட்டா என்ன யார கேக்குறேன்? தீனதயாளையா போய் கேளுங்க. திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தை கூட வரமாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னா தான் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்குவோம்னு சொல்றாங்க. நாங்க ஒண்ணுமே செய்யலீங்க. நீங்க ஒண்ணுமே செய்யலையா? எனக்கு தெரியுயா. பக்கத்து எஸ்டேட்ல டீஎல்ஏ திருடிக்கிட்டு வாங்கன்னு உங்க தொழிலாளிக்கு நீங்க பணம் கொடுத்து அனுப்பல. ஏழைகளுக்கு திண்டாட்டம், பணக்காரனுக்கு கொண்டாட்டம். ஏழைகளை என்னைக்குமே கோழைகளா நினைச்சிடாதீங்க. தொழிலாளி முதுகு வளைஞ்சு வேலை செய்யணும்னா அவன் வயிறு நிமிரணும். பணக்கார பந்து விளையாடுறதுக்கு பாட்டாளி வர்க்கம் தான் கிடைச்சுதா? நான் பேசுறது வேதாந்தம் இல்ல, சித்தாந்தம். ஏதோ நடந்து போச்சு, இனிமே நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம். இதுல பணம் இருக்கு. முத்துகிருஷ்ணா வாங்க. உங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்தினார்ல உங்க முதலாளி, அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி உங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்க சொல்லி இருக்கார் தீனதயாளு. தீனதயாளு வாழ்க, தீனதயாளு வாழ்க, தீனதயாளு வாழ்க, தீனதயாளு வாழ்க. டீ எஸ்டேட்ல எப்படி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சது, எப்படி வாபஸ் ஆச்சுன்னு அந்த முதலாளிக்கே புரியாத புதிரா இருக்கு சார். இதுல தீனதயாளுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு தெரியுது சார். அங்க இருக்கிற டீ எஸ்டேட்டுக்கும் இங்க இருக்கிற தீனதயாளுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? அவர் இல்லாத இடமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார். அவர் என்ன கடவுளா? ஏன்பா சீக்கிரம் ஆகட்டும்பா. இதை கொண்டு போய் அங்க வச்சிரு. அம்மா, வெற்றி ரூபத்துல என் கூட இருக்கிறவளே, என்ன மட்டும் காப்பாத்து. அது என்னது சுயநலம்? உங்களை மட்டும் காப்பாத்த சொல்லி வேண்டிக்கிறீங்க. சுயநலம் தான். நான் நல்லா இருந்தாதான் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களே. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? நான் எப்போ வந்தாச்சு, நீங்க என்ன பார்த்தா தானே. சாமி கும்பிடும்போது பொம்பளைகளை பாக்குறது தப்பு, பொம்பளைய பார்க்கும்போது சாமியை பத்தி நினைக்கிறதே தப்பு. இப்ப பாக்கலாம் வா. அப்பாப்பா, பாம்பு பாம்பு. பாம்பா? எங்க பாம்பு? நேத்து பக்கத்து வீட்ல இவ்வளவு பெரிய பாம்பு வந்துச்சு. நல்ல வேளை, பார்த்த உடனே அடிச்சு கொன்னுட்டாங்க. பாம்பு அடிச்சு கொண்டுட்டாங்களா? ஐயோ பாவம், ஏமா கொண்டாங்க? பின்ன அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? பைத்தியம், பாம்புன்னா கொத்தம், புலி சிங்கம்னா ஆழ முழுகிடும்னு இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணி உங்களால சொல்றதுக்கு தெரியும். ஆனா பக்கத்துல இருக்கிற மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஏன் முடியாது? கொஞ்சம் பழகுனா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்பா. கொஞ்சம் பழகினாலும் சரி, ஆயுசு பூரா பழகினாலும் சரி, உங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடியாது. என்ன சேட்ஜி, நம்ம செட்டப் எப்படி? படா குஷியா இருக்குது. வாங்க உட்காருங்க. இப்ப பாருங்க வேடிக்கை. நான் ஆரம்பிக்க சொல்லாமா? Come on, start. சித்திரம் ஒன்று, மோகமுத்திரை ராகம் பயந்து. முத்திரத்தின சித்திரம் ஒன்று, மோகமுத்திரை ராகம் பயந்து. சொல்ல சொல்ல மனம் இனிக்கும், நல்ல நல்ல சுகம் பிறக்கும். சொல்ல சொல்ல மனம் இனிக்கும், நல்ல நல்ல சுகம் பிறக்கும். துளும் இளமை துடிக்கிற துடிப்பு. அள்ளி
அழகுக்கு தன்மை விளம்பரமோ இது ஆனந்த ஊர்வலமோ அழகுக்கு தன்மை விளம்பரமோ முத்துரத்தின சித்திரம் ஒன்று மோகமுத்திரை ராகம் பயின்று சித்திரம் ஒன்று மோகமுத்திரை ராகம் பயின்று சொல்ல சொல்ல மனம் நினைக்கும் மெல்ல மெல்ல சுகம் பிறக்கும் துளிகள் அவை துடிக்கிற துடிப்பு அள்ளி அணைத்தால் ஆடி பெருக்கு என்ன சேட்ஜி அதுக்குள்ளே கவுந்துட்டீங்க? அங்கதான் போறோம். கிருஷ்ணா ஐயா, இது அவனோட கையெழுத்து தானா? ஆமாங்க, சேட்டோட கையெழுத்து தான். டைப் படிக்கிறேன், அதை பத்தி இல்ல. யார் எப்படி போனா நமக்கு என்ன? ஊர் ஒம்பெல்லாம் ஏன் எழுத்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாதப்பா. என் நண்பன் ஒருத்தன் உன்ன மாதிரி கோவிந்ததாஸ்னு பேரு, நாணயமானவன், பணக்காரன், பாவம் செத்து போயிட்டான். அவன் சாவரத்துக்கு முன்னால அவன் தம்பி என்ன பண்ணா, அண்ணனை ஏமாத்தி அம்புட்டு சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டான் அயோக்கிய பையன். இப்போ கோவிந்ததாஸ் குடும்பம் நடுத்தருவுல நிக்குது. நண்பர்கள் குடும்பம் நடுத்தருவுல நிக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் ஒரு விதமா செட்டப் பண்ணி அவன் தம்பி கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோம். அவன் தலையெழுத்த நீ டைப் பண்ணி. இத பாருங்க, யார் யாரை ஏமாத்தனா உங்களுக்கு என்ன? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. 30 வருஷமா நீ வைக்கும் குமாஸ்தாவா இருக்கிற மாட்டையா? இந்த விஷயமெல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? வாதிக்கு நஷ்டம், பிரதிவாதிக்கு கஷ்டம், வக்கீலுக்கு அதிர்ஷ்டம், ஜட்ஜிக்கு அவர் இஷ்டம். டைப்படினா டைப்படிடா. உங்களை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுங்களா? கடவுளே இருக்காரா இல்லையான்னு தான் பேசிக்கிறான். என்ன பத்தி பேசினா என்ன? ஐ டோன்ட் கேர். குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தீனதயாளு இருப்பான். சட்டம் பண பலத்துக்கும் வக்கீலோட வாத திறமைக்கும் வளைஞ்சு கொடுத்துடும். அப்போ பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அந்த ஆண்டவன் தாண்டா உன்னை கேட்கணும்னு கண்ணீர் வடிப்பான். அப்படி கேட்க வந்த அந்த ஆண்டவனே நான் தான் வச்சுக்கடா போடா. அப்படி செய்யறதுனால சமுதாயம் உங்களை மதிக்கவா போகுது? நானு உன் வீட்டுக்கு வரும்போது பாண்டி பஜார் பிளாட்பாரத்துல ஒருத்தன் போட்டோவெல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னா, எது எடுத்தாலும் 4 அணா, காந்தி 4 அணா, நேருஜி 4 அணா, காமராஜ் 4 அணா. அப்பேற்பட்ட மகான்களுக்கே நம்ம நாட்டுல 4 அணா தாண்டா வேலை. உலகம் நம்மள மதிச்சா என்ன, மிதிச்சா என்ன? நீ டைப்படிடா கைத. ஆடா கண்ணு, நல்லா நல்லா இருக்கிறியா?
இந்த மாங்காய் மடையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு. கடவுள் உன்னை பேச வச்சு உங்க அப்பனை ஊமையாக்கி இருக்க கூடாதா? கழுத வளராமையாவது இருப்பான். போதுண்டா கண்ணு, இந்தா இத வச்சுக்கோ. அந்த மடையனை ஏன் பாக்குற? பெத்ததுதான் அவன், வச்சுக்கோ. முத்துகிருஷ்ணா ஐயா அது